தொகுதியில விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சோ உங்களுடைய கருத்து என்ன? எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா விஜய் தான் மெஜாரிட்டில இருக்காங்க. எல்லாருமே அவர் வந்து சினிமாவில் இருக்கும்போதுலேருந்து அவரை முடக்க பார்த்துருக்காங்க, அடக்க பார்த்துட்டு இருக்காங்க. இடையில வர நிறையா ப்ராப்ளம் வந்தது அவருக்கு. எந்த இடத்துலேருந்து ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னு மக்களுக்கே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெரம்பலூர் தொகுதின்னு இல்லை, எல்லா தொகுதியிலுமே ஜெயிச்சது எல்லாருமே சந்தோஷம் தான் விஜய் ரசிகர். சோ என்னதான் அவர் வந்து பெரும்பான்மையா வந்து ஜெயிச்சிருந்தாலும், அதாவது 107 தொகுதிகள்ல ஜெயிச்சிருந்தாலும் தனிச்சு ஆட்சி அமைக்க முடியாத நிலை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சிலர் விமர்சனம் வைக்கிறாங்க. அதாவது எடுத்தோன்னே முத வந்திருக்காங்க அப்படின்ற போது ஒரு இந்த அளவுக்கு ஓட்ட பிரி கலைச்சதே ஒரு பெரிய விஷயம் தானே. ஓகேங்களா, இப்போ ரெண்டு பேருமே அரசியல்ல பெரிய தலைக்கட்டு ரெண்டு பேருமே. இவர் வந்து இப்பதான் புதுசாக அரசியலுக்கு வராரு, கட்சி ஆரம்பிச்சோடனே இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம் தான். இதுவே எங்களுக்கு அவர் செய்யமான மாதிரி தான் இருக்கு. அவரோட வரலாற்றுலேயே இதுதான் முதல் தோல்வி குளத்தூர்ல. அப்படி பார்க்கும்போது மக்கள் வந்து கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்க்கறாங்க. இல்ல, அதனுடைய முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் உங்களுடைய பார்வையில? முக்கியமான காரணம் இல்லை, ஆனா ஒரு முன்னாள் முதலமைச்சர் எல்லாம் செஞ்சிருக்காங்க இந்த தொகுதிக்கு, செய்யலன்னு சொல்லல. இப்ப தளபதி வந்ததுனால ஒரு மாற்றம் எதிர்பார்க்கறாங்க. சிஎம் விஜய் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி? கண்டிப்பா எல்லா தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே சந்தோஷமா தான் இருக்கும். ஆல்ரெடி அப்படிதான் இப்ப ஏஐ வச்சு எடிட் பண்ணி ஓடிட்டு இருக்கு. அடுத்த சிஎம் வர்றதுக்கு சிஎம் மாறிடும். விஜய் அவர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினாலே போதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. தளபதி பாத்தீங்கன்னா சினிமா வச்சு அரசியல் பண்ணல, அரசியலை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு வரல. அவரோட இது பாத்தீங்கன்னா பதில் கொடுத்துட்டாரு. இப்போ ரிசல்ட்லயே ஜாதி வச்சு படம் பண்றவங்க மத்தியில, படத்தை வச்சு அரசியல் பண்றவங்க மத்தியில ரியல் ஹீரோவே வந்துட்டாரு இப்ப தளபதி.